கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை யோபு 37 அதிகாரம் 5 வசனம் எப்படி சொல்கிறது? நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், பெரிய காரியங்களை செய்வேன், நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார்? கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிற அர்ப்பணிக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். நம்மை அழைத்தவர் பெரியவர், நம்மளை உண்டாக்கினவர் பெரியவர், இந்த நாள் வரைக்கும் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். நம்ம அவரை மறந்தாலும் ஒருவேளை வேதத்தை படிக்கிறதுக்கு நம்ம மறந்துருக்கலாம், கடமைக்காய் நம்ம ஜெபித்திருந்திருக்கலாம், கடமைக்காய் வேதத்தை வாசித்திருந்திருக்கலாம், கடமைக்காய் ஒரு வேளை பலவீனத்தின் நிமித்தமாய் நம்மளுடைய சூழ்நிலைகளை நிமித்தமாய் ஒரு வேளை அவருடைய சமூகத்தை தேடுவதற்கு அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஒரு வேளை நம்ம அஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிற காரியம், இந்த சத்தத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற விசுவாசிக்கிற அவருக்கென்று அவருடைய சித்தத்துக்கென்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். நம்ம அவரை மறந்தாலும் நினைக்க மறந்தாலும் அவர் நம்மளை மறக்காததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அவர் பெரியவராக இருக்கிறார். பெரியவராக இருக்கிறதுனால தான் அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலையும் ஆஸ்திகள், தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யானா இருந்தும் அவன் எல்லாவற்றையும் இழந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தன் பிள்ளைகளையும் இழந்தான், தன் வேலைக்காரி எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களும் இழந்தும் அவருடைய சரீரத்தில் பருக்களினால் அவனுடைய சரீரம் பலவீனப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலையிலும் கூட அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை பற்றி அவன் குறை சொல்லவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். யோபு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதுனால தான் அப்படி எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலையும் தன் சிநேகிதன்களுக்காய் வேண்டுதல் செய்ததுனால கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவின் சிறையிருப்பை மாற்றினது மாத்திரமல்ல, யோபு சொன்ன பிரகாரமாய் நம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாய் யோபுவினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் இழந்தாச்சு. எல்லாம் இழந்து போன நிலைமையிலையும் தன் மனைவியும் நீ தேவனை தூசிச்சு நீ ஜீவனை விட்டு நீ செத்துப்போ அப்படின்னு சொன்ன நேரத்திலும் கூட கர்த்தர் யோபுவோடு கூட இருந்தார். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட யோபு தேவனை மாத்திரம் நம்பினதுனால, அவரை மாத்திரம் விசுவாசித்ததுனால, தேவனை மாத்திரம் பற்றி கொண்டதுனால யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம், யோபுவின் பின்னிலைமை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியா, இந்த நாளில் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை யோபுவை போல எல்லாம் இழந்திருக்கலாம். ஆனால் யோபுவை போல நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது, உத்தமமாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்து இருக்கும் பொழுது, பொல்லாத காரியத்துக்கு விலகி இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.